Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொடர் வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க 6வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் உள்ள பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றால உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தடுப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 6வது நாளாக அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. தடை காரணமாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். விடுமுறை தினத்தையொட்டி நெல்லையில் உள்ள அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். புகழ்பெற்ற இந்த அருவியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் தீபாவளி உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அவர்கள் அனைவரும் அருவியில் குளித்தும் இதமான சூழலை ரசித்தும் மகிழ்ந்தனர். முன்னதாக அருவியின் நுழைவு பகுதியில் சுற்றுலா பயணிகளிடம் வனத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார்கோவில் சுற்றுலா பகுதியில் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக நிலையில் இருந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதால் ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கடனாநிதி பாசனத்துலேருந்து ஒரு 300 ஏக்கருக்கு மேலே நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். இந்த டைமத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மழை பெஞ்சு இப்போ விளைஞ்சி போச்சு, அறுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை 3 நாளாக பெஞ்சு இன்னும் வெடிக்கலை. குருணிக்கு 2000 வீதம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சாஞ்சி அதுக்கு மேலே தண்ணி முளைச்சி போய் கிடக்கு. இதுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏதாச்சும் நிதி நிவாரணம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்க. தஞ்சையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தும் நீர்நிலைகள் நிரம்பியும் காணப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் நல்லவண்ணியன் குடிக்காடு என்ற பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவித்த விவசாயிகள் சேதமான பயிர்களை கணக்கிட்டு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். நாங்கள் 15 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். இது 3-4 நாளாக மழையினால எல்லாம் சாஞ்சி நெல் எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இது வடிகால் சரியில்லாததுனால முளைச்சி வந்துருச்சு. வடிகால் தூர் வரல. நாங்கள் ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இப்போ அந்த அறுக்கிறதுக்கு கூட செலவு வராது, 5 மூட்டை கூட வராது ஏக்கருக்கு. அதனால் இதை அரசு பார்த்து எங்களுக்கு தக்க இழப்பீடு. தொடர் கனமழையால் நாகையில் சுமார் 1000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முளைக்க முடங்கியதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக தலையாமழை, கீராந்தி, சின்னம்தூர், பெரிய தும்பூர், சோவிடத்தியாபுரம், கிராமத்துமேடு, கருங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்க துவங்கி உள்ளன. இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்தனர். வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த தொடர் மழை காரணமாக இளம் சம்பா நாற்றுகள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சீர்காழி, மணல்மேடு, கொள்ளிடம், செம்பனார் கோவில், தரங்கம்பாடியில் பெய்த கனமழை காரணமாக சம்பா சாகுபடி பணிகளுக்காக நடவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சம்பா இளம் நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர்.
செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அனுமந்தபுரம், சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான படாலம், கருங்குடி, மேலவளம்பேட்டை, மேல்மருவத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பதிவானது. இதனால் அப்பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி கள்ளக்குறிச்சியின் பல்வேறு பகுதிகளிலும், விழுப்புரத்தில் வடகரை, தாழனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து மழை பெய்ததால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.